அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே நாம் அல்லாஹுடைய திருநாமம் அஸ்மால் ஹுஸ்னாவை நாம் ஓதி துவா கேட்கும் பொழுது நம்மளுடைய துவா நிறைவேறும். அதில் அல்லாஹுடைய குணத்தை பற்றி, அல்லாஹுனா யார், அவன் எத்தகைய தன்மையுடையவன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொருட்கள் இருக்குது. அந்த பொருளுக்கேற்ப நாம் துவா கேட்கும் பொழுது அந்த தன்மைக்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முன்னாடி யா பாசித் யா அல்லா, தாராளமாக கொடுக்கக்கூடியவனே அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இஸ்மை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது யா ராஃபியூ யா அல்லா, யா ராஃபியூ யா அல்லா, யா ராஃபியூ யா அல்லா. யா ராஃபியூ அப்படிங்கும்பொழுது உயர்த்துபவனே, உயரச் செய்பவனே அப்படிங்கிற அர்த்தம். இதை நாம யா ராஃபியூ யா அல்லா அப்படின்னு ஓதலாம், யா ராஃபியூ அப்படின்னு ஓதலாம், அல் ராஃபியூ அப்படின்னு நம்ம ஓதலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மு. இதை நாம தினந்தோறும் 20 முறை நாம் ஓதி வரும் பொழுது நம்மளுடைய எந்த மாதிரியான தேவை இருந்தாலும் சரி, எந்த நாட்டமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம், அந்த துவா கபுலாகும். வளமையாக நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இரண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு எண்ணிலடங்காத செல்வம், நமக்கு வருமானம் பெருகணும், நமக்கு பணம் அதிகரிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் அதிகமாகணும், அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, தினந்தோறும் நாம் இதை 100 முறை லுஹா தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் இதை ஓதிவாங்க. கண்கூட நல்ல மாற்றம் கிடைக்கும். லுஹா தொழுகை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்த தொழுகை. நண்பகலில் தொழக்கூடிய அந்த லுஹா தொழுகை அப்படிங்கிறது வறுமையை போக்கக்கூடிய தொழுகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நாம் இந்த ஒரு இஸ்மை 100 முறை நம்ம ஓதும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தில் பரக்கத்தை செய்கிறான். அதை செல்வத்தை அதிகப்படுத்துகிறான். வருமானத்தில் அல்லாஹ் தஆலா பணத்தை அதிகப்படுத்துகிறான். தினந்தோறும் நமக்கு நாட்டத்துக்காக நம்ம ஏதோ ஒரு தேவை இருக்குது, அவசரமான தேவையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தேவை இருந்தாலும் சரி, இந்த தேவை நடக்கணும், அதுக்காக நான் இதை ஓதுறேன் அப்படின்னு நியத்தை வச்சுக்கிட்டு தினந்தோறும் நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம். இதை பொதுவாகவே அஸ்மால் ஹுஸ்னாவை நாம் பீரியட்ஸ் டைம்லையும் நம்ம ஓதலாம். அதுக்கு இந்த நேரத்தில் தான் ஓதணும், இப்போ தான் ஓதணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாய கணக்கும் கிடையாது. நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம். துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரங்கள் சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நாம் இந்த ஒரு இஸ்முகளை நாம் எல்லாத்தையுமே முழுமையாக 99 ஒரு முறை முழுசாக வாசித்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம துவா கேட்கும் பொழுது விரைவாகவே அந்த தன்மைகளுக்கு ஏற்ப எல்லாமே நமக்கு நல்ல விதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமாக உயரணும், நமக்குன்னு சொந்தமாக வீடு, சந்தோஷமாக வாழ்க்கை, நல்ல வருமானம், இதுதான் இந்த உலகத்தில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. மறுமையில் நம்மளோட இலக்கு சொர்க்கம். இன்மையில் நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. இந்த உலக வாழ்க்கைக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவை தான். அது சில பேர்கிட்ட கூட இருக்குது, சில பேர்கிட்ட கம்மியாக இருக்குது. ஆனால் பணம் அப்படிங்கிறது ஓவராலாக எல்லார்கிட்டையும் இருக்குது. அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுல தான் ஒரு பிரச்சனை வருது. அல்லாஹ் தஆலா அந்த பணத்தில் உங்களுக்கு அதிகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக உயர செய்யணும். எல்லார் மத்தியில் நான் நல்ல விதமாக வாழணும். அது பெருமைக்காக அல்ல. எல்லாரும் என்னை தரக்குறைவாக பார்த்தாங்க, எல்லாரும் என்னை ஏளனமாக பேசுனாங்க, அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா என்னை உயர்த்தி வச்சுருக்கான், அல்லாஹ் தஆலா என்னை நல்ல விதமாக வாழ வச்சுருக்கான் அப்படிங்கிறத நான் மற்றவங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம அதை செய்யலாம். பொதுவாக மற்றவங்களுக்காக பெருமைக்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா பெருமை அப்படிங்கிறது அல்லாஹுடைய போர்வை, அது அல்லாஹுக்கு உரியது. நமக்கு அதுக்கும் இந்த சம்மதமும் கிடையாது. அல்லாஹுடைய கிருபையோட உயர்த்தக்கூடியவன் அந்த ரப்பு தான். அவனிடம் நாம கேட்குறோம், யா அல்லாஹ் நீயே உயர்த்தக்கூடியவன், எல்லாத்தையும் மிகைத்தவன் நீ தான், எனக்கு இந்த விஷயத்த நல்ல விதமாக்கி கொடு, எனக்கு என்னுடைய வருமானத்தில் பரக்கத்தை கொடு, எனக்கு செல்வத்தை புளியச்சை அப்படின்னு அல்லாஹ்விடம் உருகி உருகி அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. கண்கூட நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக சில இஸ்முக்கள் அப்படிங்கும் பொழுது நல்ல இந்த செல்வத்துக்காக பண ரீதியாக, குடும்ப ரீதியாக நிறைய இஸ்முக்கள் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். குழந்தை பாக்கியத்துக்காகவும் இருக்குது, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்குது, நல்ல வருமானம் கிடைக்கணும், நிறைய பரக்கத்து வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்குது, பாவ மன்னிப்புக்காகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடியவன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு யார் ஆஃபியூ யா அல்லாங்கிறத அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு ஓதி பாருங்க. கண்கூட நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பொதுவாக நாம் வேலை தொழுகையை தவற விடாமல் கடைப்பிடித்துட்டே வாங்க. கூடுதலாக தஹஜ்ஜுத் தொழுகை, லுஹா தொழுகை இதையும் சேர்த்து ஓதிக்கிட்டே தொழுதுகிட்டே வாங்க. அந்த நேரத்தில் லுஹா தொழுகைக்கு பின்னாடி
சூரா லுஹாவை ஓதுங்க. மற்ற வார்த்தைகள் மற்ற சூறாக்கள் துவாக்கெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. அதை பார்த்து அதையும் ஓதுங்க. தஹஜத்துடைய நேரத்தில் ஓத வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகள் இருக்குது, அதையும் ஓதுங்க. கண்கூடா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரதை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் எல்லாமே அப்படிங்கிறத முழுசாக நம்பிடுங்க. அல்லாஹை மட்டும் சார்ந்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வே போதுமானவனா நமக்கு இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.